ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங். அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் நடக்கலை. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நேரடி முறையில் நிரப்ப இடைக்கால தடை, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் விஏஓ, அதுக்கு வந்து நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்னு நம்முடைய ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. வேக்கன்சியை அதிகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்கள் சார், ராஜபூதி சாரும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ராஜபூதி சாரும் வந்து பேசியிருக்கிறாரு. அதற்கு உண்டான வேலைகளை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவோம். குரூப் 4 காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தும். போல் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி செயல்படவும் வாய்ப்பு இருக்கிறது. பட் வருவாய்த்துறை செயலாளர் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா கோர்ட் சொன்னால் அவர் கேட்கணும், இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். ஸோ அதனால் இதுக்கு இவங்க 2 பேர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 கவுன்சிலிங்குக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் வெளியிட்ட அதிரடி உத்தரவு. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 கவுன்சிலிங் அதாவது இடைக்கால தடை அப்படிங்கிற மாதிரி வந்து அதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை. விஏஓ பணியிடம் என்பது டிஎன்பிஎஸ்சி மூலமாக குரூப் 4 மூலமாக அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட். அதனால குரூப் 4 கவுன்சிலிங்க்கு தடை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம போட்டிருந்தோம். விஏஓ பணியிடங்களை பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடியும் வரை நேரடி முறையில் நிரப்ப இடைக்கால தடை விதிப்பு. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ பணியிடங்களை பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடியும் வரை. ஸோ ஏற்கனவே வந்து விஏஓ வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து பணியிட மாறுதல் கலந்தாய்வு ஒன்று இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங். அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் நடக்கலை. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நேரடி முறையில் நிரப்ப இடைக்கால தடை, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் விஏஓ, அதுக்கு வந்து நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்னு நம்முடைய ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் விஏஓ அப்படிங்கிறது யார் மூலமாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியும், டிஎன்பிஎஸ்சி தான் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் விஏஓ அப்படிங்கிற எக்ஸாமினேஷனை நடத்துகிறாங்க. அதுக்காக சொல்கிறோம். ஸோ இது தொடர்பாக வருவாய்த்துறை செயலாளர் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதில் மனு தாக்கல் செய்யும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நீங்கள் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போதைக்கு தடை விதிச்சிட்டோம், விஏஓ நீங்கள் வந்து இப்போ அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டோம். ஸோ தடை விதிக்கக்கூடிய அதாவது அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கு இருக்குது. பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, வருவாய்த்துறை செயலாளர் இருக்குது, வருவாய்த்துறை செக்ரட்டரி. அதனால் இவங்க 2 பேரும் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடை விதித்து விட்டார்கள். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த பணியிட மாறுதலுக்கு உண்டான கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வேகமாக நடத்துவாங்க. நடத்தி முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கலாம். இல்லைனா அந்த டிஎன்பிஎஸ்சி தான் அவங்க வந்து கோர்ட்டை வந்து மதிக்கிறதே கிடையாது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. இதே டிஎன்பிஎஸ்சிக்கு தான் வந்து குரூப் 4 வந்து நீங்கள் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆன்சர் கீ விட்டதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும்னு கோர்ட்லாம் சொல்லியிருக்குது. அதையும் இவங்க மதிச்சது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிக்கிறது மதிக்காததுலாம் அந்த டிஎன்பிஎஸ்சி, ஏன்னா அவங்க வந்து தனிப்பட்ட அமைப்பு, அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அவங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதாவது யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள். அவர்களுக்கு இதெல்லாம் பொருந்துமா என்று தெரியவில்லை. பட் பொருந்தும் என்று நினைத்து கொண்டு நீதிபதிகள் வந்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இதை வந்து இது யார் கையில் இருக்குன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கையில் தான். வழக்கம் போல் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி செயல்படவும் வாய்ப்பு இருக்கிறது. பட் வருவாய்த்துறை செயலாளர் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா கோர்ட் சொன்னால் அவர் கேட்கணும், இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். ஸோ அதனால் இதுக்கு இவங்க 2 பேர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மேபி வந்து அப்பாயின்மெண்ட் பை டிஎன்பிஎஸ்சி, நியமனம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடைபெற இருப்பதால், இந்த நியமனத்திற்கு ஹைகோர்ட் தடை விதித்திருப்பதால், இந்த நியமனங்கள் குரூப் 4 பணியிடங்களுக்கு கீழ் வருவதால் அந்த கவுன்சிலிங் தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய முடிவு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை லேட் ஆச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 வீக்ஸில் இந்த கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிச்சுட்டு மேபி வந்து அவங்க லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறோம், குரூப் 4 கவுன்சிலிங்க்கு இடைக்கால தடை. ஸோ ஒருவேளை வந்து இந்த கவுன்சிலிங்காக நடந்துச்சுன்னா வேகன்சி அதிகமாகி குரூப் 4 வேகன்சி அதிகமாகுமோ அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. வேகன்சியெல்லாம் குரூப் 4க்கு ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது, ஆயிரக்கணக்கான வேகன்சி இருக்குது, ஆயிரக்கணக்கான காலி பணியிடம் இருக்குது. அதெல்லாம் அரசாங்கம் தான் பார்த்து வேகன்சி அதிகப்படுத்துறதுக்கு எல்லாமே பண்ணணும். பட் அரசாங்கம் வந்து பண்ணுறதான்னு தெரியலை.
எடிகோ வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் டேட் தள்ளி போக வேகன்சியை அதிகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்கள் சார், ராஜபூதி சாரும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ராஜபூதி சாரும் வந்து பேசியிருக்கிறாரு. அதற்குண்டான வேலைகளை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவோம். குரூப் 4 காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம். நன்றி.